hello, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க Alleppey Fish Curry செய்ய போறோம். அது செஞ்சது என் ஹஸ்பண்ட் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிள் வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச Alleppey Fish Curry உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஜிஞ்சர், அப்புறம் புளி, ஒரே ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 3 மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு அப்போது கொஞ்சம் தேங்காய் ஒரு பிடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பிறகு என்ன பண்ணணும், இது 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு தான். நான் ஒரு 1.5 பிடி தேங்காய் எடுத்து போட்டேன். நம்ம கையால் 1.5 பிடி தேங்காய் போட்டுக்கிட்டேன். யூஸ்வலாக ஆலப்பியில் இது பண்ணுவாங்களாம். நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படி தான் குக் பண்ணுறாங்க. அவங்க குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாதா புளியை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் குடம்புளி கிடச்சிதுன்னா அது கூட போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணணும், இந்த தேங்காய் போட்டுட்டு அவங்க தேங்காய் காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவாங்க. நான் என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் தான் இருந்தது, அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சோண்டு தனியாத்தூள், சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக, நிறைய போட வேணாம், கொஞ்சோண்டு தனியாத்தூள். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுட்ரு தேவையான அளவு, நம்ம ஒரு சிட்டிக்கு போடுவோம் இல்லையா, அந்த சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். நல்லா மைய அரைப்போம். நல்லா மழைன்னு மாவு மாதிரி அரைக்கணும். அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில். புளியை ஒரு இதில் போட்டு ஊற வச்சுக்கோங்க, நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக குடம்புளியாக இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுலேயே போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா நல்லா அதுலேயே புளி போகிறோம். அப்படி இல்லைனா மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஜாரில் இன்னும் கூட நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இஞ்சி கூட நம்ம கொஞ்சம் 2-3 பீஸை சேர்த்துக்குங்க. அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்சோம்னா தேங்காயோட. அதனால் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாங்காய் சொல்கிறேன். நம்மளுக்கு புளி தேவையில்லைன்னா வெறும் நல்ல புளிப்பு மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் கூட எடுத்துக்கலாம். புளியே இல்லாமல் தேவைப்பட்டாலும், புளி தேவையில்லைன்னா மாங்காய் போட்டுக்கலாம். குடம்புளி இருந்தால் இன்னும் நல்லா புளிப்பு இருக்கும். நம்ம புளி கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்களேன், நான் காட்டின மாதிரி. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 1/2 கிலோவுக்கு தேவையானது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப சிம்பிள் தான். பேச்சுலர்ஸ்லாம் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இதை சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எண்ணெயை கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணுறோம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைனா நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணல, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நறுக்கி வச்சு அந்த 2 வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போடுவாங்க அவங்க இந்த மாதிரி ஆயிலில் போட்டு வதக்க மாட்டாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த கிரேவியை டேரெக்டாக போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அதில் போடுவாங்க. நான் கொஞ்சம் அந்த வதக்கினா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போய்டும் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்காக நான் வதக்கினேன். ஆக்சுவலாக வேணுன்றவங்க அப்படியே கூட அந்த கிரேவி நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சியை போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்குங்க. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா நம்ம எப்போதும் போல் கோல்டன் ப்ரௌன் வருமோ, இல்லைனா அதோட கொஞ்சம் வதங்கினாவே போதும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அப்புறம் அதில் அந்த நம்ம அரைச்சி வச்ச கிரேவி இருக்கு இல்லையா, அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச கிரேவியை உள்ளே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப திக்காகும் குழம்பு இல்லையா. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணுன்றவங்க தக்காளி போட்டுக்கலாம், வேணான்றவங்க போட தேவையில்ல. நான் தக்காளி சும்மா போட்டேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தேவையான அளவு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் மிளகாத்தூள். நீங்கள் 2 பச்சை மிளகாய் வேணால் கூட போட்டுக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். கொதி வர டைமில் புளி நான் ஊற்றிடுறேன். இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும், நீங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் போடுற டைமு இல்லை நம்ம மாங்காய் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். மாங்காய் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளியே தேவையில்லை. நான் புளி இல்லாததுனால அந்த சாதா புளி போட்டிருக்கேன். குடம்புளி இருந்ததுன்னா அதையும் போட்டுடலாம். மாங்காய் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட.
நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சு இந்த மீனை எடுத்து உள்ளே போட்டுடுறோம். நான் வந்து இந்த பாறை மீன் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. சின்ன மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதை எடுத்தேன். போட்டுட்டு சும்மா லைட்டாக எல்லாம் முழுகிற அளவுக்கு லைட்டாக ஸ்பூனை வச்சு ஓரளவுக்கு கரண்டி வச்சு நீங்கள் அதை இது பண்ணிவிடுங்க. அப்படியே மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம், அவ்வளோதான். ஏன்னா மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக வெந்துடும். நல்லா ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற டைமில் தான் வேறு போடுறோம், வேறு குயிக்காக வெந்துடும் மீன். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருங்க, நல்லா கொதி வரட்டும். ஸோ இந்த மீன் டைம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபிஷ் கறி நல்லா கொதிச்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்மளது 90% ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சம் நல்லா சூடான பிறகு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு, அதே மாதிரி சும்மா தாளிப்புக்காக தான் எண்ணெயை ஊற்றிட்டு, அதே மாதிரி அதில் கொஞ்சம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து மிச்சப்படுத்தி வச்சுருந்தேன் நான். 2 வெங்காயத்தையும் அதில் போடலை. அதில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டு வதக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். இதில் இன்னும் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த எண்ணெய் நல்லா காயட்டும்னு பார்க்குறேன். காய்ஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தை உள்ளே போடுறேன். அப்படியே அந்த கருவேப்பிலையும் எடுத்து அதில் போடுறேன். ஸோ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்க விடுவேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள் வெங்காயம், அதாவது நல்லா வதங்கி பகோடா மாதிரி வதங்கணும். பார்த்திங்க நல்லா சுருங்கி நல்லா டார்க் ப்ரௌனாக வதங்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு 3/4 வேக்காடு வெங்காயம் வந்துடணும். அப்போ தான் நம்ம வந்து கருவேப்பிலை போடணும், இல்லைனா கருவேப்பிலை கருகிடும். பார்த்தீங்களா? இப்படி போட்டுன்னா நல்லா கருவேப்பிலையும் மீடியமாக வெந்திருக்கும், இது வதங்கியிருக்கும், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். ஸோ வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே எடுத்து அந்த கடாய் கொதிச்சிட்டு இருந்ததில் அதில் வந்து ஊற்றிடுங்க, தாளிச்சிடுங்க. அவ்வளோதான். சாம்பார் தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்படியே தாளித்து மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஆலப்பி ஃபிஷ் கறி ரெடி. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் மட்டா ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல சிம்பிள் குக்கிங் வீடியோஸ் வந்து நிறைய நான் போடுறேன். இதுக்கும் நீங்கள் எனக்கு வந்து நல்ல வரவேற்பை கொடுக்கணுன்னு நம்புகிறேன். ஸ்டே டியூன், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ்.